சஞ்சலங்கள் நீங்கி நல்வாழ்வை பெற நல்நாதரே சுவை நாடி நீ வா. சஞ்சலங்கள் நீங்கி நல்வாழ்வை பெற நல்நாதரே சுவை நாடி நீ வா. அவர் உன்னை தாங்கிடுவார், அவர் உன்னை உயர்த்திடுவார். அவர் உன்னை தாங்கிடுவார், அவர் உன்னை உயர்த்திடுவார். இன்றே நீ வா, இன்றே நீ வா, என்றும் நல்வாழ்வினை பெற்றிடுவார். இன்றே நீ வா, இன்றே நீ வா, என்றும் நல்வாழ்வினை பெற்றிடுவார். சஞ்சலங்கள் நீங்கி நல்வாழ்வை பெற நல்நாதரே சுவை நாடி நீ வா. அவர் உன்னை காத்திடுவார், அவர் உன்னை மீட்டிடுவார். அவர் உன்னை காத்திடுவார், அவர் உன்னை மீட்டிடுவார். கண்ணின் மணி போல என்றென்றுமே கல்வாரி கிருபையால் காத்திடுவார். கண்ணின் மணி போல என்றென்றுமே கல்வாரி கிருபையால் காத்திடுவார். சஞ்சலங்கள் நீங்கி நல்வாழ்வை பெற நல்நாதரே சுவை நாடி நீ வா. அவர் உன்னை தேற்றிடுவார், அவர் உன்னை மாற்றிடுவார். அவர் உன்னை தேற்றிடுவார், அவர் உன்னை மாற்றிடுவார். துயரத்தை சந்தோஷமாய் என்றென்றுமே நல்நாதர் உன்னில் நிறைத்திடுவார். துயரத்தை சந்தோஷமாய் என்றென்றுமே நல்நாதர் உன்னில் நிறைத்திடுவார். சஞ்சலங்கள் நீங்கி நல்வாழ்வை பெற நல்நாதரே சுவை நாடி நீ வா. அவர் உன்னை நடத்திடுவார், அவர் உன்னை அலங்கரிப்பார். அவர் உன்னை நடத்திடுவார், அவர் உன்னை அலங்கரிப்பார். வற்றாத நீரூற்றை போலென்றுமே நல்வாழ்வு நீயும் வாழ்ந்திடுவார். வற்றாத நீரூற்றை போலென்றுமே நல்வாழ்வு நீயும் வாழ்ந்திடுவார். சஞ்சலங்கள் நீங்கி நல்வாழ்வை பெற
நல்லாதரே சுவை நாடினிவா. சஞ்சலங்கள் நீங்கி நல்வாழ்வை பேர நல்லாதரே சுவை நாடினிவா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாட்களில் நாம் ஜெபதுனியின் ஜெப நேரத்திற்கு உங்களை அன்பாக அழைக்கிறேன். ஜெபதுனியின் ஜெப நேரமானது வேதத்தில் உள்ள காரியங்களை கற்று அறிந்து கொள்வதற்கு ஏற்றதாயும் நாம் இன்னும் தேவனோடு நெருங்கி ஜெபிப்பதற்கு உதவுகிறதாயும் இருக்கிறது. வேதத்தை நாம் பார்க்கும்போது நாம் நாகமானுடைய வாழ்க்கையிலே அவன் கர்த்தருடைய மகிமையை அறிந்து கொண்ட ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அங்கு 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியத்திலே, அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். வேறே தேவன் இல்லை என்று அறியத்தக்கதாக அவனுடைய உள்ளம், அவனுடைய எண்ணம், அவனுடைய சிந்தைகள் எல்லாம் மாறினதை பார்க்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், அவனுக்குள்ளாயிருந்த குஷ்டரோக வியாதி முற்றிலுமாய் நீங்கி ஒரு சிறு பிள்ளையினுடைய சரித்தை போல மாறினது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். நம்முடைய வேதனைகளெல்லாம் நீக்கக்கூடியவர், அற்புதமான காரியங்களை செய்கிற தேவன். இந்த நாகமானுடைய வாழ்க்கையிலே இந்த அற்புதத்தை பெற்றபடினாலே இஸ்ரவேலின் தேவனை தவிர வேறொரு தேவன் இல்லை என்று சொல்லி சாட்சி பெறுவதை பார்க்கிறோம். இன்னைக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். அவரை அறிகிற அறிவிலே வளரும்போது பலவிதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அநேக நேரங்களிலே நாம் சில காரியங்களை முற்றிலும் புரியும் போதுதான் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடியும். வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வாக்கியத்திலே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியபரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய எல்லா விதமான நோயிலிருந்தும், போராட்டத்தில் இருந்தும், அடிமைத்தனத்தில் இருந்தும் உங்களை விடுவிக்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே பலவிதமான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலே இந்த யூடியூப்க்கு அடிமையாக இருக்கிற மக்கள் ஏராளம் உண்டு. ஒரு சகோதரியை ஒரு அண்மையிலே பார்த்து கேட்டேன், நீங்கள் எவ்வளோ நேரம் யூடியூப் பார்ப்பீங்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் தயங்கி சொன்னார்கள், கணக்கே இல்லை என்று சொன்னார்கள். என்ன பார்ப்பீங்க அப்படின்னு முதல்ல நான் ரொம்ப என்ன பலகாரம் செய்கிறதுக்கு என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படின்னு பார்த்தேன். அதுக்கு பிறகு எல்லாத்தையும் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இவ்விதமான காரியங்கள் காந்தத்தை போல இருக்கிறது. காந்தத்தை போல எடுத்து அவருடைய வாழ்க்கையை, நேரத்தை, எல்லா விதமான காரியங்களையும், போராட்டத்தையும் பெருகச் செய்து வேதனையை நிறைவாக்குகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை நீங்கள் அறியும் போது அவர் உங்களுக்கு மெய்யான விடுதலை தருகிறவர். இன்றைக்கு அந்த மெய்யான விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு சத்தியத்தை அறிய வேண்டும். அவருடைய சாட்சிகள் சத்தியமானவைகள். இந்த சத்தியமான காரியங்களை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளும் போது அற்புதமான காரியங்கள் நடைபெறும். அது மாத்திரமல்ல, இந்த சத்தியம் என்று சொல்லும்போது சத்தியமாகிய வசனங்கள், யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியத்திலே, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். வசனமே சத்தியம்.
இந்த வசனத்தை நாம் அறிந்து கொள்கிற மக்களாய் மாற வேண்டும். அதற்கு வேதத்தை நாம் நேசிக்கிற மக்களாய் மாற வேண்டும். வேதத்திலே அநேக மகத்துவமான காரியங்கள் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் நம்மை நடத்தக்கூடிய காரியங்கள் உண்டு. நமக்கு ஆலோசனை வார்த்தைகள் உண்டு. இந்த வேதத்தை நாம் நேசிக்க இடம் கொடுக்கும் போது, இந்த வேதத்தின்படி நடப்பதற்கு இடம் கொடுக்கும் போது, சத்தியபரனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை விடுவித்ததோடு நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். விடுதலையோடு மாத்திரமல்ல, தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை பெறுகிறோம். பரிசுத்தம் இல்லாதபடி தேவனை தரிசிக்க முடியாது. அவை இந்த பரிசுத்தம் வரும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய அதிசயங்களை செய்வார். அநேக நினைப்பார்கள், பரிசுத்தமாய் நாம் இருந்தால் என்ன லாபம், என்ன பிரயோஜனம் என்று கூட கேட்பார்கள். பரிசுத்தமாய் நீங்கள் வாசித்தால், பரிசுத்தமாய் நீங்கள் ஜீவிக்க உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுக்குள் பெருகிவிடும். உங்களுக்கு எதிரே செயல்படக்கூடிய பிசாசானவன் அங்கு ஒன்று செய்ய இயலாது. அவ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சத்தியத்தை அறிகிற அறிவும், அந்த அறிவினாலே விடுதலையும், அதோடு நமக்கு சத்தியத்தினாலே பரிசுத்தமாகவும் நம்மை ஒப்பு கொடுத்து சுகத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெறுவோமாக. மூன்றாவது காரியமாக, இந்த சத்தியமானது மிக முக்கியமானதாக இருக்கிறது. யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியத்திலே, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அவரை அறிவதே நித்திய ஜீவன். அவ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை எவ்வளவு நேரம் ஆராய்ந்து அறிவதற்கு வேதத்தின் வழியாக இடம் கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயும் அற்புதமான காரியங்களை செய்கிறவருமாய் இருக்கிறார். அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த அறிகிற அறிவு நமக்குள் பெருக வேண்டும் என்று சொல்லி கேட்போம். இந்த அறிவில்லாதபடினாலே அனைவருடைய வாழ்க்கையிலே பாடுகளுக்கு ஒப்புக்கொடுகிறார்கள், பாடுகளுக்கு அடிமையாகிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாமோ கர்த்தருடைய ஆவியினாலே விடுதலை அடைந்தவர்களாய், வேதனை நீங்கினவர்களாய், தேவ சமாதானம் பெற்றவர்களாய் ஜீவிக்க கர்த்தரிடத்தில் கெஞ்சுவோம், அவர் கிருபை பெறுவோம். அன்பின் தேவனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி கொடுக்கிறோம். நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டு நாங்கள் உமக்குள் வளர வாழ உதவி செய்யும். சத்தியபரனாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை அறிகிற அறிவிலும், உம்முடைய வார்த்தைகளை அறிகிற அறிவிலும், உம்முடைய சத்தியத்தை அறிந்து ஆசீர்வதிக்கப்படவும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சத்தியத்தை அறிந்து விடுதலை அடைந்தவர்களாய், சத்தியத்தை அறிந்து பரிசுத்தமடைந்தவர்களாய் என்று உமக்குள்ளாய் வளர வாழ உதவி செய்யும். நாங்கள் குறைவிடாத வாழ்க்கை தாரும் கர்த்தாவே, நாங்கள் குறைவிடாத வாழ்க்கை தாரும். அனுதினமும் இந்த வேதத்தில் உள்ள சத்தியங்களை அறிந்து உம்மோடு நெருங்கி ஜீவிக்கிற ஒரு நல்ல வாழ்வை தாரும் கர்த்தாவே. உம்முடைய சமாதானமும் விடுதலையும் சந்தோஷமும் சுகமும் இன்று முதல் பெருகுவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள். சகோதரர் அவர்கள் எழுதிய யார் என்னை விடுதலையாக்குவார், கர்த்தரை தேடுங்கள் என்ற புத்தகங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் வெளிவந்துள்ளன. மேலும் பாதைக்கு வெளிச்சம்,
ஜெயம் தரும் ஜெபங்கள் என்ற புத்தகங்களையும் ஜீவ கீதங்கள் என்கிற பாடல் புத்தகத்தையும் பெற்று பயனடையுங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் தோகமலை அருகே உள்ள இடையப்பட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சி. எபனேசர் பால், எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 17, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0431 278 0938 மற்றும் 9842365132. எங்கள் மின் அஞ்சல் முகவரி prayer@jebadani.org. எங்கள் இணையதள முகவரி www.jebadani.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar, Puttur, Trichy 17, Tamil Nadu, India. Our contact phone numbers are 0431 278 0938 and 98423 Our email ID is prayer@jebadani.org. Our website is www.jebadani.org. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.